KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. சோ இப்போ வீட்டுக்குள்ள வந்துட்டு விஜய் சேதுபதி சார் என்ன கேட்டாருன்னா, உங்க ரெசல்யூஷன் என்ன அப்படின்றத அவர் கேட்காம, இவங்க இந்த ரெசல்யூஷனை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு ஆரம்பமே ஒரு கொளுத்தி போட்டாரு. பட் ராணவ் ஆஸ் யூஷுவல், ராணவ் அண்ட் ஹிஸ் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கலாம் அப்படின்னு. ராணவோடைய பெரிய பிரச்சனையா அந்த வார்த்தைகளை கரெக்டா போட தெரியல. ஆனா அது தெரியலன்றத ஒத்துக்கிறதுக்கு ராணவுக்கு முடியல. ராணவ் அதை என்ன சொல்றாரு, இதுதான் என் கேம்ன்ற, அதுதான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. அதுதான் இப்ப எனக்கு சில விஷயங்கள் வராது சார், நான் செயல்ல காட்டுறவன், எனக்கு பேச்சுல சொல்ல தெரியாதுன்றது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருக்குமே பேசுறது வராது. ஆனா எனக்கு செயல்லையும் வரும், எனக்கு பேசவும் தெரியும், ஆனா நான் பேச மாட்டேன். ஏன்னா அதுதான் என் கண்டென்ட். அது மோர் தென் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, ஆர்டிபிஷியலா இல்லையா? இல்ல அதுதான் ஒரு ராணவுடைய தாட் ப்ராசஸே என்னவா இருக்குன்னா, நான் யாரோடையும் ஒத்து போக மாட்டேன், நான் எப்படி போறேன்றதே உனக்கு புரியக்கூடாது, ஆனா நான் போறேன், இருக்கேன், டிஃப்ரெண்டா ஆடுறான். அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாப்புல, அதுக்கான அர்த்தம் அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அதாவது கேம ஆடுறது கிடையாது, கேம ஸ்பாயில் பண்றது, பேசுறது கிடையாது, பேசுறத ஸ்பாயிலா பேசுறது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு. ராணவ் ஒரு நல்ல பையன் தான், அதுலதான் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ராணவ் நம்மளுக்கு தம்பி மாதிரி தான். முத்துக்குமரன் எப்படி ஒரு தம்பி மாதிரியோ ராணவும் அந்த மாதிரி ஒரு தம்பி மாதிரி தான் நம்ம. அப்படின்னு இருக்கும் பட்சத்துல ராணவ் அந்த இடத்துல போய் பேசுற கண்டென்ட் எல்லாமே இன்னைக்கு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 2 வகையான சோசியல் மீடியா கமெண்ட்ஸ் உங்களால பார்க்க முடியும். ஒண்ணு, ராணவுக்கு பேசவே தெரியல சார் அப்படின்னு ஒரு குரூப். இன்னொரு குரூப், ராணவை இன்சல்ட் பண்றாரு விஜய் சேதுபதி. இப்ப இந்த 2த்துல நம்ம எதை எடுத்துக்கணும்? ராணவ் இதுதான் என் கேம்னு சொல்லனா மேபி விஜய் சேதுபதி சார் பேச விட மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரி ஏதாவது நம்ம நினைச்சிருக்கலாம். இல்ல, அவர் பேச விடுறாரு, ராணவுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் தராரு. நேத்து என்ன சொல்றாங்க, ராணவுடைய ஃபேமிலியை பத்தி விஜய் சேதுபதி கேட்கலன்னு ஒரு பொருளையை கலந்து விட்டாங்க ஃபுல்லா சோசியல் மீடியால. இந்தியா வெஸ்ட் ஆஸ்திரேலியா மேட்சுக்கு என்ன கேக்குறாங்க, இல்ல எனக்கு புரியல மக்களே, ஐ எம் ஒன்லி பிபி ஜோல்டர். அவ்வளவுதான் அவ்வளவுதான் சார். இன்னும் 3 வாரம் தான் இது, அப்புறம் 3 வாரத்துக்கு அப்புறம் நம்ம அங்க போறோம், சரிங்களா? இல்ல ஆக்சுவலா அந்த மேட்ச் எல்லாம் கரெக்டா சொல்ற ஒரு ஜோதிடர் இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அருண் த மென்டலிஸ்ட்னு சொல்லிட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், நீங்க வேணா ஃப்ரீயா போய் பாருங்க. போன வேர்ல்டு கப் எல்லாம் கரெக்டா கணிச்சு 1 வாரம் முன்னாடியே போட்டியில தூக்கி போட்டார். அவர் தான் இன்ஸ்பிரேஷன், இந்த 1 வாரம் முன்னாடி கெஸ் பண்றது. ஓ, அங்கிருந்து வந்ததுதானா இது? ஆமா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி தேவையில்லாம ரொம்ப நெகட்டிவிட்டியை தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, சௌந்தர்யாவுக்கு கிளாப்ஸ் வரல சார் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, சார் சௌந்தர்யா கிளாப்ஸ் வந்துச்சு சார், சௌந்தர்யா மேல விஜய் சேதுபதிக்கு பொறாம சார், விஜய் டிவிக்கே பொறாம சார், அதனால வேணும்னே சௌந்தர்யாவுக்கு வர்ற கிளாப்ஸை மட்டும் எடிட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சில ப்ளூடிக் ஐடிகள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. சார், ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியும்னா என்ன, ஒரு வீக்கெண்ட் எபிசோடுக்கு உள்ள போறதுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுங்களா, நான் போய் நேர்ல பாத்துட்டு வரேன் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நான் என்ன கேக்குறேன், சௌந்தர்யாவுக்கு கிளாப்ஸ் வந்தது உண்மையா இருந்துச்சுன்னா, ஏன் சௌந்தர்யா எனக்கு கிளாப்ஸ் வரல சார், எனக்கு நீங்க எனக்கு ப்ரொபோஸ் நடந்ததுனால ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சா சார் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்கு சொல்லணும்? ஒரு காமெண்ட் சொல்லிருப்பாங்க, ஏன் சொல்லணும்? பேசுங்க அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்கன்ற பொறாமப்படுறாங்கல்ல, அவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க. அடிங்கடா முட்டு குடுங்கடா, முடியலடா டே, புடிங்கடா ப்ளீஸ்டா டே, உங்களுக்கு ஒரு எண்டு இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த புள்ள பண்ணுதோ இல்லையோ, ஆனா நீங்க நல்லா பண்றீங்கடா. அப்புறம் அடுத்த வாரம் சௌந்தர்யா அவங்க தான் எவிக்ட் ஆயிடுவாங்களாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க பயங்கரமா. பொட்டி சௌந்தர்யா அப்படின்னு ராயன் விஷால் அவங்கதான் தலைவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு மக்களே. தலைவீசே கிடையாது, 4 பேர் இருக்காங்களா? 4 பேர் தான் இருக்காங்க விமன் உள்ள, 4 மென் ஆவாங்க. அருண் டிடிஎஃப் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும். அருண் இன்னைக்கு சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாரு பாத்தீங்களா? விஷால் கேட்பாரு, இந்த டிக்கெட் டு ஃபினாலேனா என்னடா என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னு கேட்டா, டிக்கெட் டு ஃபினாலேல வின் பண்றவங்க தான் ஒரு கையை பிடிக்கிறவங்களாம், இன்னொரு கை பிடிக்கிறவங்க தான் டைரக்ட் ஓட்டாம். அப்படியா? நானே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்.
போன சீசன்ல விஷ்ணு தானே டிக்கெட் அவர் என்ன சொன்னாருன்றத நீங்க கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்க ஜீவிகா, அது தப்பு. சரி, டிக்கெட் டு ஃபினாலேல வின் பண்றவங்க ஒரு கைய பிடிப்பாங்க அப்படின்னா அது அருண். யாரு கைய பிடிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஓ நீங்க அப்படி வரீங்களா? ஆமா. இன்னொருத்தர் வந்து முத்துக்குமரன், அவர் வந்து அர்ச்சனாவின் கையை பிடித்து அருணுக்கு தருவார். ஏன்னா அவர் அங்காளி பங்காளி. நீங்க இந்த சம்பந்தமே இல்லாம பிபியோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, எனக்கு புரியல. ஒரு அண்ணன் தங்கை அர்ச்சனா அவர்களை வந்து அருணுக்கு வந்து கையெடுத்து கொடுக்கறது தான் இந்த மொத்த ஷோ அப்படின்றதான் அருண் வந்து புரிஞ்சிருக்காரு. அது விஷால் உட்கார்ந்து சீரியஸா கேட்டாரு பாருங்க, அங்க இருக்காரு விஷால். ஏன்னா மேட்ரிமோனி பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி மக்களே. சோ இப்போ நெக்ஸ்ட் இந்த ரெசல்யூஷன் பார்ட்ல யாரு சொன்ன விஷயம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, அக்செப்டபிளா இருந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே ஒண்ணு சொன்னாங்க. எனக்கு ராணுவம் மீது வைத்த அனைத்து விமர்சனங்களும் ஓரளவுக்கு ஓகேவா இருந்த மாதிரி தோணுச்சு. சௌந்தர்யா மீது சாரி ஜாக்லின் மீது முத்துக்குமரன் வைத்தார்ல, அது கூட எனக்கு ஓகேவா இருந்த மாதிரி இருந்துச்சு. தி ஃப்ரெண்ட்ஸை நம்பாதீங்க, டோன்ட் எக்ஸ்பெக்ட் டிசப்பாயின்ட்மெண்ட். ஓகே. அதே மாதிரி தீபக் விஜய் விஷாலுக்கு தலையில கொட்டின மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார்ல, டேய் அப்ரிசியேஷன்லாம் நாங்களே தர்றதுடா, நீ அதை எதிர்பார்க்காதடா, இப்படி பண்ணிட்டு ஓகேவா, இப்படி பண்ணிட்டு ஓகேவா அப்படின்னா எப்படி பண்ணும்? ஓட்டு போடணும், இப்போ ஓட்டு கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சுல அப்படின்னு ஒரு ஹைப் கொடுத்துட்டு, இப்போ நம்ம உங்களுக்காக ஓட்டு கேட்க போறது இல்ல, யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ மக்கள். அதெல்லாம் அஞ்சிதா வந்து ராணவ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ராணவ ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமா. சோ இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ல சௌந்தர்யா வந்து ராணவ் மேல ஒரு அது வந்து ஒரு கன்சர்னா தான் நான் பார்த்தேன். அவர் வந்து ஏதோ சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. பட் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த இடத்துல அவரை வந்து ஒரு மாதிரி அக்யூமுலேட் பண்ற மாதிரி இருக்கு. சோ அவர் வந்து அவரை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியில போனா நல்லது, சோ டோன்ட் வோட் ஃபார் ஹிம் அப்படின்னு நான் மக்கள் பார்த்து சொல்வேன். பட் இத ராணவ் ஒரு பார்வையில எடுத்துட்டு போயிட்டு முத்துக்குமரன் கிட்ட பேசினார் இல்லையா, சோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ராணவ் பேசுறது எப்படி இருக்கு? ராணவுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இங்க மத்தவங்க சொல்றதெல்லாம் பிரச்சனை இல்லையா, அதை கடைசியா சொல்லியிருப்பாரு. விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னது வந்து அவருக்கு ராணவுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சான். அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற பையனோட மென்டல் ஹெல்த்துக்கு வந்து கெட் வெல் சூன்ன்ற மாதிரி பேசிக்கலி அவர் அப்படி ஒரு மீன் பண்ணி சொல்லிட்டாரு. அது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எபிசோட முடிக்கும் போது நம்ம பார்த்தோம். ராணுவுக்கு அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்பன்னா, சார் என்னால வேர்ட்ஸை வந்து கரெக்டா போட முடியாது, பட் ஸ்டில் நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி அதை இம்ப்ரூவ் பண்ண ராணுவ ட்ரை பண்ணியிருந்தா கூட எனக்கு பெஸ்டா தெரிஞ்சிருக்கும். ராணுவ அங்க வந்து ரொம்ப லேக் பண்ணி அதை சில இடத்துல வந்து பண்றாரோ அப்படின்ற வருத்தம் இருந்துச்சு. அருண் கிட்ட கூட இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு, ரொம்ப லென்த்தா பேசுவாரு. இப்ப எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பா கரெக்டான பாயிண்ட்ல அருண் பேசுறதுக்கு முயற்சி செய்து பண்றாரு, ஓரளவுக்கு நல்லா பண்றாரு. அதே போல ராணுவம் மாறி இருக்கலாம். பட் இதுதான் இப்படிதான் நான் வெளில தெரியணும்னு நினைக்கிறது தான் எனக்கு அது எந்த விதமான ஒரு தாட் ப்ராசஸ்ன்னு எனக்கு புரியல. இந்த ரயான் வந்துட்டு தீபக் சார் சொன்னார்ல, அவருடைய 100% கேரக்டர் அவர் இன்னுமே வெளியில கொண்டு வரல, அதனால அவர் நாட் ஃபிட் டு பி ஹியர் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு தீபக் வந்து 100% கொடுத்துட்டா இருப்பான். மொத்த கேரக்டரும் நம்மளுக்கு வெளில இருந்து பார்க்கும்போது தீபக் ஒருத்தர் தெரிஞ்சு. அவரால் கோவப்பட முடியும், அவரால் டாமினண்டா நடந்துக்க முடியும், அவரால் வந்து சந்தோஷமா நடந்துக்க முடியும், அவரால் அன்பு காட்ட முடியும், அவருக்கு அழகு தெரியும். ஓகேவா, பர்ஃபெக்டா கேப்டனா இருக்கு, லீடர்ஷிப் தெரியும், இது எல்லாமே அவருக்கு தெரியும். He had given us 100%. The only difference between முத்துக்குமரன் and தீபக் is consistency. நடுவுல கொஞ்சம் ஹர்ட் ஆனவன அவர் கீழே போயிட்டாரு. முத்துக்குமரன் அந்த சில இடத்துல அவருடைய பாயிண்ட்ஸை வச்சுட்டே இருந்தார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதுதான் எனக்கு ஒன்லி டிஃபரன்ஸா ரெண்டு பேருக்குள்ள எனக்கு தெரியும். ஏன் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் நான் கேட்கணும்னு நினைச்சேன்னா, ரயானும் தீபக் சரும் வெளியில இருந்தே அறிமுகமான நபர்கள் தான். ஈவன் தீபக் சார் ஃபேமிலி வரைக்குமே ரயான் வந்து பழக்கமா தான் இருந்திருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வீட்டுக்குள்ள வரும்போது தீபக் சார் ரயான் வரும்போதே ஒரு நல்ல வெல்கமிங் கொடுத்தாரு. அதுதான் சொல்றேன். ரயானுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தீபக் வந்து முத்துக்குமரனுக்கு கொடுக்குற அந்த ஒரு இடத்த வந்து ரயானுக்கு தரலன்றதா ரயானுடைய பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமா, இங்க வந்து இங்க எல்லாமே நடக்குமா, இந்த உலகம் அப்படிதான், நம்ம கூடவே தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி தான். ஓகேவா, நல்லா பேசுறவங்க தான் நம்ம கிட்ட நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா பேசாதவன் தான் நம்மளை வச்சு செய்ய போறான்றதும் அர்த்தம் கிடையாது.
ஓகேவா? இது எது வேணா எப்படி வேணா நடக்கும். இந்த பொறாமைகள் அப்படின்றது எல்லாருக்கும் வரும். அவுட் ஆஃப் தட் இது வந்து தீபக் வெளியில போயிடணும் அப்படின்னு ரயான் சொல்லும் போது இன்னைக்கு தீபக்கே ஷாக். என்ன ஏன்டா இவன் சொல்றான் அப்படின்ற ஷாக்ல தான் நான் பார்த்தேன். ஆமா, யார வேணாலும் சொல்லிருக்கலாம். நீ சொன்னது ஒரு மாதிரி இருக்குன்னு கூட அவர் உள்ள ஃபீல் பண்ணிருக்கலாம், வெளியில காமிச்சிருக்க முடியாது. அண்ட் முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவை சொன்ன பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப 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 வேலிடா தெரிஞ்சு. ரியாக்ஷன்ஸா, வெறும் ரியாக்ஷன்ஸ் மட்டும் வச்சுட்டு சௌந்தர்யா முகம் ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. தட் இஸ் ஓகே. பட் எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, சமுதாயத்துல அந்த விஷயங்கள் இருக்கு. 100% எஃபர்ட் போடுறவனுக்கு அந்த growth இருக்காது. 20% எஃபர்ட்டை போட்டு சில கிமிக்ஸ் பண்றவங்களுக்கு அந்த 100% கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயமும் கிடைக்கும். அப்ப அதுக்கு அவனுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க பாரு, அதுதான் உண்மை வலிக்கும். ஹார்ட் ஒர்க் மேட்டர் இல்ல சார், ஸ்மார்ட் ஒர்க் தான் சார் மேட்டர். இந்த ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கான மீனிங்கே மாத்திட்டாங்க. விஷால் அவர்கள் வந்துட்டு பவித்ரா ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம இதுதான் அப்படின்னு சொன்னா அவங்க ஒன்னு யோசிச்சாங்க, அது வந்து மாறவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லி, சோ ஷீ ஷுட் கோ அவுட், ஓட் போடாதீங்க அப்படின்னு சொன்னாரு பவித்ராவை. சோ அது வந்து எந்த அளவுக்கு எப்படி இருந்துச்சு? பவித்ரா வந்து எஃபர்ட்டை வந்து போட்டாலும் அதை பேசல அப்படின்றத அவங்க ஃப்ரெண்டே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா, இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல பவித்ரா அவர்கள் அவங்க 100% போடுவாங்க. ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பி இண்டிவிஜுவல் ஃபைட், நாட் பி குரூப் ஃபைட். இனிமேதான் இருக்க போது குரூப்பா இண்டிவிஜுவலா என்ன ஏது, மக்கள் எதை பார்த்து ஓட்டு போட போறாங்க, நீ குரூப் ஆடுறியா, சிங்கிள் ஆடுறியா, உனக்காக ஆடுறியா, அடுத்தவனுக்காக ஆடுறியான்றதெல்லாம் இனிமேதான் பார்க்க போறாங்க மக்கள். ஓகேவா? இதுல பவித்ராவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். பவித்ரா இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க, கிரிட்டிசிசம் எல்லாம் எடுத்துப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் நிறைய சொல்லும் போது பொறுமையா அவங்க லிசன் பண்ணாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணல, தவறான ஃபேஸ் ரியாக்ஷன்ஸே காட்டியிருக்க மாட்டாங்க. அக்செப்டன்ஸ் அவங்க இருக்கு, அதனாலதான் அவங்க ஏஞ்சல். அன்ஷிதா வந்து வெளியில வந்து சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப பியூர் சோல் சார் அவங்க அப்படின்னு. பவித்ராவை பொறுத்த வரைக்கும் இப்பவும் அவங்களுக்கு தெரியாது வெளில நடக்குது, வெளில தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். ஜாக்லின் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த ரெசல்யூஷன் ஓட் போடாதீங்கன்னு சொல்றதுக்காக விஷால ஒண்ணு சொன்னாங்க. திரும்ப திரும்ப நான் விஷால் பத்தி வரேன்லாம் யாருமே நினைக்காதீங்க தயவு செய்து. நான் இதுல வந்து ஆக்சுவலா நோட் பண்ணி வச்சிருக்கேன், எதெல்லாம் கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கோ அதுதான் நான் கேக்குறேன், சரிங்களா? இப்ப அடுத்து வந்து ஜாக்லின் விஷால் பத்தி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இல்லையா, முன்னாடி ஒருத்தவங்களை வச்சுட்டு அவர் பின்னாடி சில விஷயங்கள் பண்றாருன்னு. முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரையுமே இப்போ எவிக்டும் ஆயிட்டாங்க, இவர் மட்டும் உள்ள இருக்காரு, சோ அதுக்கு தகுதியானவர் அவர் கிடையாதுன்னு. செம்ம பாயிண்டா இருந்தது அது. லைக் நான் எதை பார்த்தேன்னா ஆஸ் அ கண்டஸ்டன்ட் அவங்க எப்படி ஒருத்தவங்க வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்மளாவது எல்லாரையுமே பாக்குறோம், அவங்க வந்து அப்பப்பதான் ஒருத்தரை பாக்குறாங்க இல்லையா, சோ என்ன ஒரு புரிதல் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா நான் வியந்தேன். ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் அவங்க விஷாலுடைய அந்த கேவலமான ஆட்டத்தை எப்பவோ கணிச்சிட்டாங்க. அதனாலதான் விஷால் அவங்க கிட்டயே எப்பவுமே பெருசா அனுபவிச்சு அக்செப்ட் பண்ணதே கிடையாது. அதாவது கிட்ட வந்து பேசுறது கூட பெரிய கான்வர்சேஷன்லாம் எதுவும் பெருசா ஜாக்லினுடைய இந்த 80 நாள் கணக்குல இருக்காது. அதனாலதான் விஷாலுக்கு ஜாக்லினை பிடிக்கவே பிடிக்காது. எல்லா வாட்டியுமே விஷால் ஜாக்லினை தான் நாமினேட் பண்ணிருப்பார். அது வீக்கெண்ட் ஆகட்டும், வீக் டே ஆகட்டும், என்ன இருந்தாலும் நாமினேஷன்லயும் ஜாக்லின் தான் இருப்பாங்க. யாரை பத்தியா தவறு சொல்லணும்னாலும் ஜாக்லினை தான் சொல்லுவாரு விஷால். ஈவன் சௌந்தர்யாவை பத்தி அவ்வளவு பெரிய கேரக்டர் அசாசினேஷன் நான் பண்ணது காரணமே ஜாக்லின் நைட். ஜாக்லினோட அவங்க இருந்தாங்க. ஆமா, ஜாக்லினோட அவங்க இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. ஒரு நாள் ஜாக்லின் மாதிரியே இவங்களும் இருப்பாங்களோ அப்படின்னு ஜாக்லின் சைட்ல போட்டு கேரக்டர் அசாசினேட் பண்ணாப்ல. இதெல்லாம் செஞ்சுட்டு தலைவன் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது இன்னைக்கு தலைவி வந்து செஞ்சு விட்டாங்க. ஜாக்லின் செஞ்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் இது வரைக்கும் டிக்கெட் டு ஃபினாலேவை வின் பண்ண பெண்கள் அப்படின்னு பார்த்தா யார்? இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் டிடிஎஃப் வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். பார்ப்போம் இன்ட்யூஷன் கரெக்டா தப்பா. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629 911889.
Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. Hey, this,